Hello guys, praise the Lord. Welcome back to my channel Jaslia Kitchen and Vlogs. இன்னைக்கு ஒரு birthday vlog பாத்திரலாமா? ரீசெண்டா தம்பியோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேங்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு போயிருந்தோம். அந்த vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழ இருக்கிற subscribe பட்டனை அமுத்திக்கோங்க. நான் உங்க friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பர்த்டேக்கு ஃபுல்லாக டெக்கரேஷன் ஃபுல்லாகவே என்னுடைய தம்பி பவுல் தான் பண்ணியிருந்தான். இவன் வந்து விசில் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜ் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கான். ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாமே பண்ணுவான். கல்யாணத்துக்காகட்டும், பர்த்டேஸ்க்காகட்டும், இல்லை ஏதாவது ஒரு சின்ன பார்ட்டி ஆகட்டும், உள்ள கிரகப்பிரவேசம் எல்லா இதுக்குமே வந்து நல்லா சூப்பராக திருப்தியாக வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுலாகட்டும், கேமரா எல்லாமே பண்ணி கொடுப்பான். இவனுடைய காண்டாக்ட் வேணும்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர்லன்னு மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்துலேருந்து கூப்பிட்டாலும் அந்த இடத்துக்கே வந்து உங்களுக்கு சூப்பராக மன நிறைவாக வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணி கொடுப்போம். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபங்க்ஷனை வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை அவனுக்கு பண்ணலாங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. சித்தி, சித்தப்பா, சித்தப்பாவோட பசங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸ்டார்டிங் எடுத்த உடனே எல்லாருமே சேர்ந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு பார்ட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணிவிட்டு எல்லாருமே ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுக்கும்போது எனக்கு வந்து பாட்டி எப்போவுமே நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு மேரேஜே ஆகட்டுமே, பாட்டியை ஃபோட்டோ எடுக்க வாங்கன்னு சொன்னால் வரவே மாட்டாங்க. ஒன்று வெக்கப்படுவாங்க, இல்லைன்னா கோவப்படுவாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் என்னமோ நான் உட்காந்துருந்தேன், என்கிட்ட வந்து நம்ம ரெண்டும் சேர்ந்து தான் ஃபோட்டோ எடுக்கணும் வரியா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. கண்டிப்பாக வாங்க எடுக்கலான்னு சொல்லிட்டு பாட்டி கூட சேர்ந்து எடுத்த இந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறமா எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. இன்னொன்று வந்துட்டு பவுல் வந்து டெக்கரேஷன் மட்டும் இல்லை, பலூனில் மாடலிங், டேட்டூ, இந்த டெம்பரரி டேட்டூ போடுவாங்களே அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கான். ஸ்கூல்ஸ்லலாம் வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கான். அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி எனக்கு கீழே மென்ஷன் பண்ண முடியும்னா நான் பண்ணுறேன், அதில் கூட நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, பிரியாணியோட ஸ்மெல்லு வான்னு சொல்லி எங்களையெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பிரியாணி இல்லை, நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்கிறவங்களுக்காக அந்த ஊத்தாப்பம், அப்புறம் இலை பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 வெரைட்டி வச்சுருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு எல்லாமே. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் இப்போவே சொல்லிட்டேன் தம்பிட்ட, நெக்ஸ்ட் டைம் போகும்போது என்னை நீ இப்போ எந்த ஹோட்டலில் வாங்கினியோ அதே ஹோட்டலுக்கு என்னை கூட்டிகிட்டு போகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. மேக்ஸிமம் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் எல்லாத்துலேயுமே கவனிச்சிட்டிங்கன்னா எங்கள் பசங்க தான் பரிமாறுறதுக்கு நிற்பாங்க. வெளியே இருந்து கேட்ரின்லேருந்தோ இல்லை வேறு ஆளுங்களை வந்து விடவே மாட்டாங்க. அது வந்து இன்னுமே வந்து ஒரு ஜாலியாக ஃபன்னாக போய்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா அரட்டை அடிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடிட்டு இந்த டே வந்து ரொம்ப ஹாப்பியாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.